இலங்கையில் கல்வி திட்டத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கல்வி அமைச்சின் அறிவிப்பு. அரசாங்கம் ஊடக அடக்குமுறையை நாடாது நளின் ஜெயதிச உறுதி. வாகனங்களில் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். கொழும்பிற்கு வரும் இளைஞர் யுவதிகளை கடத்தும் மர்ம கும்பல் வெளியான அதிர்ச்சி தகவல். டித்வா புயல் உருவாக்கிய பாதையில் உருவாகியிருக்கும் புதிய காற்று சுழற்சி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தமிழீழ போராட்டம் மீண்டும் வெடிக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ள தமிழக கட்சி. நாட்டின் அபிவிருத்திக்கு உதவி செய்யக்கூடிய எதிர்கால சந்ததியை உருவாக்குவதற்கு சிறந்த கல்வி திட்டம் ஒன்று அவசியம் என்று கல்வி உயர்கல்வி தொழில் கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் வாசனை எதிரியசூரிய தெரிவித்துள்ளார். புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் பாடத்திட்டங்கள் மறுசீரமைக்கப்படுவது மட்டும் போதாது, இதுபோன்ற நிகழ்வுகள் கடந்த காலங்களில் இடம்பெற்றுள்ளன. புதிய கல்வி திட்டம் 5 முக்கிய தூண்களை கொண்டுள்ளதாக அமைந்திருக்கின்றது. விடயதான தரப்பு, மனிதவள அபிவிருத்தி, மதிப்பீட்டு அணுகுமுறை, நிர்வாக மாற்றம், ஊடகம் மற்றும் மக்களை அறிவுறுத்தும் விடயங்கள் என்று 5 தூண்களை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது. அடுத்த வருடம் 6ஆம் தரத்தில் புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். அங்கு அடிப்படை பிரிவுகளுக்காக கலை மற்றும் சுகாதார பாடங்களும் அறிமுகப்படுத்தப்படும். இரட்டை பாடப்பிரிவுகளுக்காக 3 பாடங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் திருமதி எதிரிசூரியமான் தெரிவித்துள்ளார். தகவல் தொழில்நுட்பம், வாழ்க்கைக்கான தொழில்நுட்பம், தொழில் முயற்சி மற்றும் அடிப்படை தத்துவம் போன்ற பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இதற்காக ஆசிரியர்களை பயிற்றுவிக்கும் நடவடிக்கைகள் பூர்த்தியடைந்திருப்பதாகவும் அமைச்சின் மேலதிக செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் எந்த நேரத்திலும் ஊடக அடக்குமுறையை நாடாது என்று சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நளின் ஜெயதிச தெரிவித்துள்ளார். எனினும் தவறான மற்றும் திரிவுபடுத்தப்பட்ட செய்திகளை பரப்பும் எந்த ஒரு ஊடகத்திற்கும் எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க கட்டமைத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடக தளங்கள், மின்னணு மற்றும் அஞ்சல் ஊடகங்கள் அரசாங்கத்தை விமர்சித்து அதன் குறைபாடுகளை சுட்டிக்காட்டலாம். இருப்பினும் சில தொலைக்காட்சிகள் மற்றும் சமூக ஊடகங்கள் தவறான மற்றும் திரிவுபடுத்தப்பட்ட செய்திகளை பரப்பி தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றது. இது டித்வா சூறாவளிக்கு பிறகு மறுகட்டமைப்பு முயற்சிகளை தடுக்கின்றது. சுகாதாரத்துறை குறித்து மக்கள் மத்தியில் சந்தேகத்தை தோற்றுவிக்கின்றன. இந்த நிலையில் ஒரு தவறான அல்லது திரிவுபடுத்தப்பட்ட செய்தி வெளியிடப்பட்டவுடன் மட்டுமே அரசாங்கம் தலையிடுகின்றது என்றும் கூறியுள்ள நளின் ஜெயதிச எந்த நிலையிலும் ஊடகங்களை அடக்குவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்யாது என்றும் வலியுறுத்தினார். பொதுமக்கள் பயன்படுத்தும் சிறிய வாகனங்களின் விலைகளை குறைப்பதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மனோஜ் தெரிவித்துள்ளார். குறைந்த என்ஜின் திறன் கொண்ட வாகனங்களின் விலையில் சில மாற்றங்களை செய்யுமாறு அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். பொதுமக்கள் வாங்கக்கூடிய ஆல்டோ, வெகனா, யாரிஸ், ஹூஸ்டர் போன்ற 1000 சிசி வகை வாகனங்களுக்கான வரியை குறைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஒரு பொதுவான வெகனார் காருக்கு சுமார் 4 மில்லியன் ரூபாய் வரி விதிக்கப்படுகின்றது. சிறு வாகனம் சராசரி நடுத்தர வர்த்தகரினால் வாங்கப்படுகின்றது. இது நல்ல எரிபொருள் பயன்பாட்டை கொண்டுள்ளது. முடிந்தால் அத்தகைய வாகனங்களை பிரபலப்படுத்த வேண்டும் என்று பிரசாத் மனோஜ் தெரிவித்துள்ளார். இயற்கை பேரழிவு காரணமாக வாகன இறக்குமதிகளில் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களுக்கான நிபந்தனைகளை தளர்த்துமாறும் அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பேரிடர் காரணமாக மக்களின் பொருளாதார நிலை சரிந்துள்ளது. எங்களிடம் விண்ணப்பம் செய்தவர்கள் தங்கள் இறக்குமதி செய்த வாகனங்களை வாங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. 3 மாதங்களுக்கு பின்னர் 3% அபராதம் விதிக்கப்படுகின்றது. எனவே இந்த பேரிடர் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முடிந்தால் இந்த 3% வரியை நீக்குமாறு நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்புக்கு வேலை தேடி வந்த இளைஞர் ஒருவர் கும்பல் ஒன்றினால் கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தியத்தலாவ ஹொஸ்லந்த பகுதியைச் சேர்ந்த 18 வயதான இளைஞர் ஒருவர் கொழும்பில் கடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 4 சந்தேக நபர்கள் ஹேமகம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 22ஆம் தேதி இரவு தனியார் நிறுவன நேர்காணலுக்காக கொழும்பு வந்தடைந்த குறித்த இளைஞர் அதிவேக நெடுஞ்சாலை வழியாக மகும்புர போக்குவரத்து நிலையத்தை அடைந்திருக்கின்றார். அங்கிருந்து நுகையகுடையில் உள்ள தனது நண்பரின் வீட்டுக்கு செல்வதற்காக முச்சக்கர வண்டி ஒன்றில் ஏறியுள்ளார். பயணத்தின் போது சாரதியின் நண்பர்கள் என கூறிக்கொண்டு மூவர் அடுத்தடுத்து முச்சக்கர வண்டியில் ஏறியுள்ளனர். சிறிது தூரம் சென்றதுமே அந்த 4 பேரும் இணைந்து இளைஞனை கடத்த முயன்றுள்ளனர். முச்சக்கர வண்டி போலீஸ் வீதி தடையொன்றை கடந்து சென்ற போது சுதாகரித்துக் கொண்ட இளைஞர் சத்தமிட்டு உதவி கோரியிருக்கின்றார். அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக செயற்பட்டு இளைஞரை மீட்டுள்ளனர். எனினும் அந்த நேரத்தில் கடத்தல்காரர்கள் தப்பி ஓடியுள்ளனர்.
இதையடுத்து ஹேமாகம தலைமையக போலீஸ் குழுவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதையடுத்து ஹேமாகம தலைமை போலீஸ் குழுவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்தனர். தேடுதல் நடவடிக்கைக்கு பிறகு 24 மணி நேரத்துக்குள் 4 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 46 முதல் 50 வயதிற்குட்பட்ட மலைபே மற்றும் கிருளப்பன பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 4 போதைப்பொருள் பாவனைக்கு கடுமையாக அடிமையானவர்கள் என தெரிய வந்துள்ளது. இவர்கள் நீண்ட காலமாக பணத்திற்காக மக்களை கடத்தும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் ஹேமாகம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹேமாகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாளைய தினம் அதிகாலை தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இந்தோனேஷியாவிற்கு மேற்காக காற்று சுழற்சி ஒன்று உருவாக வாய்ப்புள்ளது என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அவர் பதிவிட்டுள்ள பதிவில், இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் 31ஆம் தேதியன்று இரவு அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவிலில் கிழக்காக 170 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டு பின்னர் இலங்கையின் தென்கிழக்கு கரையை அண்மித்து தெற்கு கரையோரமாக நகர்ந்து ஜனவரி 6ஆம் தேதி அன்று குமரிக்கடலை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதில் கவனிக்க வேண்டிய விடயம் யாதெனில் டித்வா புயலில் உருவாக்கத்துக்கு காரணமாக விளங்கிய காற்று சுழற்சி ஆரம்பத்தில் இலங்கையின் தென்கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை நோக்கி எந்த பாதையில் நகர்ந்ததோ அதே பாதையிலே உருவாகவிருக்கும் காற்று சுழற்சியும் நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் அந்த காற்று சுழற்சி மேற்கிலிருந்து பின் மீள கிழக்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு மாறாத துன்பத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இது அவ்வாறு அமையாது. இதனால் எதிர்வரும் 28 தொடக்கம் ஜனவரி 6ஆம் தேதி வரை நாடு முழுவதும் மிதமான முதல் கனமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக வடக்கு, கிழக்கு, ஊவா, மத்திய மாகாணங்கள் எதிர்வரும் 28ஆம் தேதி முதல் மழை பெற தொடங்கும். வடமத்திய, தென், சப்ரகமுவ, மேற்கு, வடமேல் மாகாணங்கள் எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் மழை பெற தொடங்கும். எதிர்வரும் 30ஆம் தேதி முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை நாடு முழுவதும் மிதமான முதல் கனமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கு, கிழக்கு, மத்திய, ஊவா, வடமத்திய மாகாணங்களுக்கு தொடர்ச்சியாக 4 அல்லது 5 நாட்களுக்கு அவ்வப்போது மழை கிடைக்கும் என்பதால் குளங்களில் தற்போதைய நீரின் அளவை முன்கூட்டியே சற்று குறைத்து நீரின் அளவை முழு வழங்கல் அளவின் பேணாமல் சற்று குறைவாக பேணுவது சிறந்தது. ஏனென்றால் இந்த சுற்றில் எதிர்பார்க்கும் மழை கிடைக்காது குளங்கள் முழு கொள்ளளவை அடையாது விட்டாலும் எதிர்வரும் ஜனவரி மாதத்தின் 2ஆம் வாரத்தின் இறுதியில் கிடைக்கும் மழை முழு கொள்ளளவையும் பூர்த்தி செய்ய அத்துடன் ஜனவரி மாத இறுதி வரை பல நாட்கள் மழை நாட்களாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒற்றையாட்சி முறைமையை திணிக்க இலங்கை அரசு எடுக்கும் எந்தவொரு முயற்சியும் புதுப்பிக்கத்தக்க தமிழீழ விடுதலை புலிகள் போராட்டத்திற்கு வழிவகுக்கும் என்று தமிழக கட்சி ஒன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழருக்கு அர்த்தமுள்ள சுயாட்சியுடன் கூடிய கூட்டாட்சி அமைப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, ஈழத்தமிழ் அரசியல் கட்சியின் சில தலைவர்கள் ஒற்றையாட்சி முறையை வலுப்படுத்தும் நோக்கில் அரசியலமைப்பு திருத்தங்களை திட்டமிட்டு வருகின்றார்கள். இது சிங்கள பெரும்பான்மை வாதத்தை மேலும் ஊக்குவிக்கின்றது. 2 தேசிய இனங்கள் வசிக்கும் நாட்டில் இதுபோன்ற நடவடிக்கைகள் ஆபத்தானவை மற்றும் கண்டிக்கத்தக்கவை. கடந்த 1987ஆம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இணைப்பதன் மூலமாக தமிழர்களுக்கு சுயாட்சியுடன் கூடிய கூட்டாட்சி அமைப்பை கருத்திலேயே கொண்டுள்ளது. இருப்பினும் இலங்கை அரசு இதனை செயற்படுத்த மறுக்கின்றது. 13ஆம் அரசியல் திருத்தம் தமிழர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கு பதிலாக அவர்களை 2ஆம் தர குடிமக்களாக குறைத்துவிட்டது. விடுதலை புலிகள் இல்லாத நிலையில் தமிழர் விடுதலை போராட்டத்தின் மூல காரணங்கள் நீடிக்கின்றன. இந்த நிலையில் சுயாதீனத்தை நிரந்தரமாக மறுக்கும் எந்த ஒரு அரசமைப்பு மாற்றமும் ஈழத்தமிழர்களிடையே அடக்கப்பட்ட விடுதலை உணர்வுகளை மீண்டும் தூண்டிவிட்டு இலங்கையின் எதிர்காலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.